வெல்கம் டு விஜே டியூட்ஸ். நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா சால் ரோட்டில் இருக்கிற கல் மீன் கடைக்கு தாங்க வந்திருக்கோம். கடலில் இருக்கிற மீன் பூராமே அவங்க கல்லோட தவால தான் ஃப்ரை ஆகும் போல் அந்த அளவுக்கு மனமாக வீசிக்கிட்டு இருந்துச்சு. ஏடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனால் கல் மீன் தாங்க போட்டிருந்தாங்க. கல்லில் ஏகப்பட்ட மீனை பரப்பி சும்மா அதை தட்டி போட்டு வச்சுருந்தாங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீனை கொத்து புரோட்டா போடுறது தாங்க ஸ்பெஷலே. ஒவ்வொரு கடையிலையும் கொத்து புரோட்டா போடுறதா ஸ்பெஷலாக இருக்கட்டும். நம்ம கடையில் புரோட்டா கொத்து சாப்பிட்ருப்போம். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா மீன்லேயே கொத்து போட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். அது கலெக்டர் ஆஃபீஸ் பிரான்ச்சு இவங்களோடது தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் சர்க்கிள் ஆரம்பிச்சிருக்கிறதுனால எல்லாரும் கல்மீன் கடை அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே செய்கிற கொத்துக்கும் இங்கே செய்கிற கொத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இவங்க என்ன ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க முட்டை ஆட் பண்ண மாட்டாங்க. இவங்க முட்டை ஆட் பண்ணி அதை ஃபுல்லாமே ஃபிஷ்ஷில் முள்ளே இல்லாமல் எடுத்து அதை பக்குவமாக தட்டி விட்டு புரோட்டாவை விட தனித்தனியாக பிரித்து அதை கையில் அப்படியே தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி அந்த ஃப்ளேவரில் ரெடி பண்ணி தராங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓன்மேடாக மசாலா ரெடி பண்ணுறாங்க. மசாலா ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மசாலா வாசத்துக்கே அவங்க கடையில் கூட்டம் நிற்கும் போல் அந்த அளவுக்கு மசாலா ஃப்ளேவர் மூக்க தொலைக்குது. பக்கத்தில் கல்லுக்கிட்ட நின்னாலே அந்த மசாலா வாசம் மட்டும்தாங்க வருது. அந்த மசாலாவில் என்ன போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அந்த மசாலா சீக்ரெட் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளேவர் அங்கே இருக்கிற டேஸ்ட் வைஸ் அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ்கிட்ட கேட்குறப்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காரமாக கேட்டாலும் காரமாக செய்கிறாங்க, காரம் கம்மியாக போட்டு கொடுங்க அப்படின்னாலும் கம்மியாக போட்டு சும்மா பர்ஃபெக்டாக செஞ்சு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளேவருக்கு தாங்க அடிக்ட்டுன்னு சொல்லணும். அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஹேண்ட்மேடாக மசாலா தயாரிக்கிறனால அந்த மசாலாவோட டேஸ்ட்டுக்குன்னு அங்கே ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க கடை வைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மசாலாவை தடவி அந்த கல்லில் அந்த மீனை திருப்பி போட்டு எடுத்து பிளேட்டில் வச்சு சாப்பிட்றப்ப ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா. அது கண்ணில் பார்க்குறப்பவே நம்மளுக்கு எடுத்து சாப்பிட்லாங்கிற போல் ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் தாங்க இருந்துச்சு. நாங்கள் ஒரு பிளேட் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். அல்டிமேட்டாக இருந்துச்சு. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பனானா லீஃபுக்கு ஆப்போசிட் சைடில் சால் ரோட்டில் தாங்க கல்மீன் கடை அப்படிங்கிறது லொக்கேட் ஆகிருக்கு. மறக்காமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நாக் அவுட் பண்ணுங்கள். உள்ளே மீன் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க.